வேதம் சொல்லுது நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா நமக்கு இறங்குகிற ஆண்டவர். நம்ம யாரை தியானிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்காக இறங்குகிற ஒரு தேவனை. நமக்கு ஒருவேளை அப்படியே கொடிய பாவங்கள் நமக்கு இருக்கலாம். ஆண்டவர், நான் எல்லாம் செஞ்சதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும் தெரியுமா பாஸ்டர்? நான் எல்லாம் பண்ணின தப்புக்கு ஆண்டவர் என்ன ஓட ஓட விட்டு வெட்டணும், என்னை கைவிட்டு தான் ஆகணும். நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனையை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் செஞ்ச தப்பு அவ்வளோ பெருசு, நான் செஞ்ச தப்புக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியல அப்படின்னு கூட யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், என்னுடைய ஆண்டவரிடத்திலே திரளான இரக்கங்களும் மீட்பும் அவரிடத்திலே உண்டு. அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நாம் அவரை அமர்ந்திருக்க விட போவதில்லை. அவருடைய இரக்கத்தை சம்பாதிக்கிற வரை நாம் அவரை விட்டுவிட போவதில்லை. அவர் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல என்ன, நம்முடைய பாவங்கள் மலையை போல இருந்தாலும் நான் நம்புறேன், அவருடைய இரக்கம் வெளிப்படுமானால் அது பனியை போல அப்படியே உருகிட்டே இருக்கும்.